வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு அருமையான சீ ஃபுட் ரெசிபி, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் அவங்களோட ரெசிபி எடுத்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். கர்நாடகா ஸ்டைல், எஸ்பெஷலி மேங்களூரில் இந்த குந்தாப்பூர் கீ ரோஸ்ட் நல்ல ஒரு ஸ்பைஸியாக, லைட்டாக ஒரு டேங்கியாக, இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் தோசை, சப்பாத்தி, ரைஸ் எது கூட வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் இதோட பர்ஃபெக்ட் காம்போ எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா நீர் தோசை. அந்த நீர் தோசைக்கும் இதுக்கும் ஆஹா ஓஹோ அற்புதம் அப்படி இருக்கும். இந்த ரெண்டு ரெசிபியுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். இந்த ப்ரான் ரோஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சைஸ் பெரிய ப்ரான்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெயினெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிராம் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி லெமன், நல்ல பெரிய லெமன்லேயே ஒரு அரை மூடி லெமன் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த லெமன் ஒரு அரை மூடி இதில் பிழிஞ்சு விட்டுடுங்க. திக்காக, ரொம்ப புளிப்பு இல்லாமல் ஒரு மீடியம் புளிப்பு உள்ள ஒரு க்ரீமியான தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன், லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 15-20 நிமிஷம் இது ஊறட்டும். ஆக்சுவலி இந்த ப்ரான் கிரேவி செய்யறதுக்கு முன்னால் நம்ம நீர் தோசைக்கு வெறும் பச்சரிசி மட்டும்தான். அந்த பச்சரிசியை ஒரு 2 கப் அரிசி நான் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்குங்க. ஸோ இப்போ இது நல்லா ஊறட்டும். இதுக்கு ஒரு மசாலா வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, முழு தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வெந்தயம், இதெல்லாம் மிதமான தீயில நல்ல லைட்டாக அப்படி படப்படன்னு பொரியிற மாதிரி வாசனை வர்ற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். லேசாக வறுத்திங்கன்னா போகிறோம், அப்படியே படப்படன்னு பொரியும் எல்லாமே. அந்த அளவுக்கு நல்ல வாசனை வரும் கமகமன்னு. ஸோ இப்போ வறுத்தாச்சு. இதையும் கொஞ்சம் ஆற வச்சுடுவோம். ஆற வச்சுட்டு இது கூட என்னெல்லாம் சேர்த்து நம்ம இந்த மசாலா பேஸ்ட் நம்ம அரைக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ மிக்சியில் அரைச்சிக்கங்க. அம்மி இருக்கவங்க தாராளமாக அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் அருமைன்னு இருக்கும். இப்போ நான் ஒரு 7-8 முந்திரி கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த மிக்சி ஜாரில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்போ வறுத்தோம் இல்லையா, அதை அப்படியே மிக்சி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே நம்ம ஊற வச்ச அந்த முந்திரியை அந்த தண்ணியோடய ஊற்றிடுங்க. ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் செந்தூர் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஒரு சின்ன துண்டு, ஒரு குட்டி கோலி அளவு புளியும் இதில் சேர்த்துக்கணும். ஸோ அதுவும் சேர்த்து அடுத்தது காஷ்மீரி தூள், செந்தூர் காஷ்மீரி தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது எல்லாம் சேர்த்து நம்ம தண்ணி ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றிருக்கோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அங்கே ஊறிட்டுருக்கு, மசாலா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னால் நம்ம நீர் தோசைக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம். ஸோ 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த பச்சரிசி தண்ணி வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டுட்டு இதை அப்படியே 2 தடவையாக அரைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா மையாக அரைக்கணும். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக தோசை மாவு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றிக்கிங்க, அளவாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த நீர் தோசைக்கில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இது அரிசி ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். நம்ம புளிக்கெல்லாம் வைக்க வேண்டாம். மாவை நல்லா தண்ணியாக கரைச்சி அப்படியே உடனேவே ஊற்றலாம். அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 2 பேட்சாக அரைச்சாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா தண்ணி தாராளமாக 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நீர்க்க கரைச்சிக்கோங்க. அதனால தான் இதுக்கு பேர் நீர் தோசை.
சால்ட் சேர்த்து தண்ணி இன்னொரு கப்பு கூட ஊற்றிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்கு இல்லையா மாவு. இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா அந்த தேங்காய் வாசத்தோடு அந்த பச்சரிசியோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ப்ரான் மசாலா செஞ்சிடலாம். சட்டி வச்சுருக்கேன். இது என்னது, கீ ரோஸ்ட், குந்தாப்பூர் கீ ரோஸ்ட். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் நெய். இல்லை நாங்கள் நெய்யே சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கங்க, அது ஆப்ஷனல். பட் அந்த ஆத்தென்டிக்காக அந்த ரெசிபி அதே மாதிரி நம்ம செய்யணுன்னா, கண்டிப்பாக அதே டேஸ்ட் நமக்கு வேணும்னா அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நெய் காஞ்சோன்னே முதல்ல இறாவெல்லாம் உள்ளே போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். 2 நிமிஷம் வதக்கினீங்கனாலே இறால இருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா வெளியில் வந்துடும். நல்லா தண்ணி விட்டுரும். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ப்ரான்ஸை ஃபுல்லாக வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேவி செஞ்சதுக்கப்புறம் மதுரையும் போட்டுக்கலாம். இந்த தண்ணி ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே சுண்டிடும். அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்குன்னா ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம்னா 1 போதும். சின்ன வெங்காயம்னா ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அப்படியே நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் சுண்டி போச்சு. இப்போ வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இந்த மசாலா விழுது, அதை உள்ளே போட்டு இப்போலேருந்து மிதமான தீயில் இருக்கட்டும். சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சாலே போதும். நல்ல இந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்க பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் மறுபடியும் அப்படியே பிரிஞ்சு வரும். நெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு ஆனோன்னே ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி வேணால் அப்படி லைட்டாக தெளிச்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிட வேண்டாம். அந்த மசாலா இருந்த இதிலே கொஞ்சமாக தண்ணி போட்டு ஊற்றிட்டு கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே சிம்மரில் வச்சு மூடி வச்சிட்டோம்னா அந்த பச்சை வாசனெல்லாம் போயிட்டு மறுபடியும் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துடும். அந்த கீ நல்லா பிரிஞ்சு வந்துடும். நல்ல வாசனையாக இருக்கும். அந்த இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வதக்கின ப்ரான்ஸை சேர்த்துருவோம். முதல்ல ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம், அவ்வளோதான். மொத்தம் 4 நிமிஷத்தில் உங்களுக்கு ப்ரான்ஸ் குக் ஆகிடும். நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே சிம்மரில் வச்சு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நல்ல உரப்பு புளிப்பாக டேஸ்ட்டாக, புளிப்பு ரொம்ப இருக்காது, ஆனால் லைட்டாக ஒரு டேங்கி ஃப்ளேவர் இருக்கும். இதில் தக்காளியே கிடையாது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய மசாலா ரெடி. அடுத்தது தோசை ஊற்றிடலாம். பக்கத்துலேயே தோசை கல் வச்சுருங்க. நல்லா தண்ணியாக இருக்கிறதுனால இது ஃப்ளாட்டான தோசை தவாலில் தான் நீங்கள் ஊற்றணும். கொஞ்சம் அப்படி பெண்டாக இருக்க மாதிரி ஊற்றுனீங்கன்னா இது சரியாக ஊற்ற வராது. நம்ம ரவா தோசை ஊற்றுற மாதிரி அப்படியே மாவு எடுத்து அப்படியே சுற்றி அப்படியே விசிறி ஊற்ற வேண்டியது தான். ஆக்சுவலி தோசை தவா கொஞ்சம் விளிம்போடு இருந்ததுன்னா வெளியிலலாம் உங்களுக்கு வராது. ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தாலும் சமயத்தில் வெளியில் அப்படியே ஊற்றிடும். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு அப்படியே எடுத்துட வேண்டியதான். திருப்பி போடணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ஈஸியான ஒரு தோசை. இந்த தோசைக்கும் அந்த மசாலா ப்ரான்ஸுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி செய்கிறோம் இல்லையா? ஸோ வித்தியாசமான மற்ற ஸ்டேட்ஸோட நல்ல ரெசிபீஸும் நம்ம ட்ரை பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது 2த்துக்கும் செம்ம காம்போ. டின்னருக்கும் செய்யலாம், லஞ்சு கூட செஞ்சுக்கலாம். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.